அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ முஹ்கமித் தன்சீல் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத். கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்துல ஒரு மனுஷன் மௌத்தாகாம இருக்க வேணும்னு நினைச்சான்னு சொன்னா அவருக்குரிய ஒரே ஒரு வழி, அவர் உலகத்துல பிறக்காம இருக்கணும். உலகத்துல ஒரு மனுஷர் பிறந்துட்டான்னு சொன்னா நிச்சயம் சத்தியம் அவர் மௌத்தாகித்தான் ஆக வேணும். அதனால்தான் ஒரு மனிதன் பிறந்ததோட இஸ்லாம் அசானையும் இக்காமத்தையும் அந்த குழந்தையினுடைய காதில் ஓதுமாறு சொல்லுது. காரணம், அதாவது ஜனாசாவுடைய தொழுகைக்காக வேண்டி அதானும் இக்காமத்தும் சொல்லப்பட்டு முடிஞ்சு அதுக்கு அடுத்தது எங்களோட ஜனாசா தொழுகைத்தான் காத்திருக்குது. எனவே கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அதிகமான ஜனாசாக்களை நாங்க குளிப்பாட்டி இருக்கிறோம், எங்கட கையால் நாங்க கஃனிட்டு இருக்கிறோம், எங்கட கையால நாங்க அதை கபருக்குள்ள வச்சு அடக்கி இருக்கிறோம், எத்தனையோ ஜனாசா தொழுகையில நாங்க தொழுந்து இருக்கிறோம். ஆனா இன்னும் எனக்கும் மகளுக்கும் நானும் ஒரு நாள் மௌத்தா போகணுமே என்ற சிந்தனை இதுவரைக்கும் வரல. கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு ஜனாசாவும் அந்த ஜனாசாவை எங்களுக்கு உணர்த்தது இல்ல. நானும் ஒரு நாளைக்கு கபருக்குள்ள போகணுமே, நானும் கஃன் செய்யப்படணுமே, எனக்கும் ஒரு சக்கராத் இருக்குது என்றதை தான் ஒவ்வொரு ஜனாசாவும் உணர்த்துது. ஹதரத் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒரு சஹாபி கேட்கிறாரு, அமீருல் முஃமினீன் எனக்கு ஒரு நல்ல உபதேசம் சொல்லுங்க. அமீருல் முஃமினீன் சொல்றாரு, சிறந்த உபதேசம் ஒரு ஜனாசா தான். ஒரு ஜனாசாவை பார்த்தும் ஒரு மனிதன் உபதேசம் பெறலன்னு சொன்னா அதை விட சிறந்த உபதேசம் வேற யாருக்கும் கிடைக்காது. எனவே கண்ணியமான மேலான பெரியோர்களே, இந்த ஜனாசா அவருடைய அதிகமான கட்டங்களை தாண்டிட்டு இந்த ஜனாசா எந்த உருவத்தை நாங்க துனியால பார்க்கப்படான்னு நினைச்சோமோ அந்த மலக்குல் மவுத் இந்த ஜனாசா பார்த்து முடிஞ்சு இந்த ஜனாசா நானும் நீங்களும் எந்த வேதனையை துனியால அனுபவிக்கப்படான்னு நினைச்சிருக்கிறோமோ அந்த சக்கராத் இந்த ஜனாசா கடந்துட்டு ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மையத்துக்கு வரக்கூடிய ஜனாசா, அந்த ஜனாசாவின் போது அந்த மையத்தினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முடி இந்த துனியால புளிட்டுன்னு சொன்னா இந்த துனியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அந்த வேதனை தாங்கலாம மௌத்தா போயிட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வேதனையை, சக்கராத்துடைய வேதனை இந்த ஜனாசா தாண்டி முடிஞ்சு. ஆனா எனக்கும் உங்களுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை தாண்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. கண்ணியமான மேலான பெரியோர்களே, ரசூலுல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, ஒரு ஜனாசா சக்கராத்துடைய வேதனையின் போது அந்த ஜனாசாவினுடைய வேதனையில ஒரு துளியை இந்த பூமிக்கு மேல போட்டா இந்த பூமி கியாமத் வரைக்கும் இந்த மரத்தையும் முளைக்க செய்யாதுன்னு சொன்னாங்க. அந்த வேதனை இந்த ஜனாசா அனுபவிச்சு முடிஞ்சு. ஆனா நானும் நீங்களும் ஒரு நாள் நிச்சயம் சத்தியம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. கண்ணியமான மேலான பெரியோர்களே, கடைசி கட்டம் குளிப்பாட்டினோம். குளிப்பாட்ட நேரத்தில் இந்த ஜனாசா கத்தி இருக்கும், எனக்கும் மொழுக்கும் அந்த சத்தம் கேட்கல. ஆனா ஐவாய் மிருகங்கள் கேட்டிருக்கும். இந்த ஜனாசா என்னைய மொழையும் பார்த்து சொல்லிருக்கும், என்னைய மொல்ல குளிப்பாட்டுங்க, என்னைய மொல்ல பெறட்டுங்க. அந்த ஜனாசா சொல்லும், சக்கராத்துல நான் அனுபவிச்ச வேதனை, அந்த வேதனை இன்னுமே என் உடம்புல இருக்குது, அது கூட இன்னும் போகல, அதனால என்ன மொல்ல பெறட்டுங்க. இந்த ஜனாசா சொல்லி முடிஞ்சு நிச்சயம் சத்தியம் நானும் நீங்களும் குளிப்பாற்றவங்களா பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் வர இருக்குது. கண்ணியமான மேலான் பேசுவதிலே கடைசி சந்தர்ப்பம், அந்த கஃனை நானும் நீங்களும் இந்த ஜனாசாவுடைய முகத்துக்கு மேல தூக்கி போடுற நேரத்துல நிச்சயம் சத்தியம் இந்த ஜனாசா சொல்லிருக்கும், என் மகன் முகமது கடைசியா பார்க்க ஒரு சந்தர்ப்பம் தாங்க, என் மகளை பார்க்க ஒரு சந்தர்ப்பம் தாங்க, என் அன்பு மனைவியை பார்க்க ஒரு சந்தர்ப்பம் தாங்க. இந்த ஜனாசா கத்திச்சு. அது எனக்கும் மொழுக்கும் கேட்கல, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் கேட்டுச்சு. ஆனா நானும் நீங்களும் இந்த ஜனாசாக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கல. நானும் நீங்களும் கஃனை போட்டு முகத்தை மூடிட்டோம். இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நான் சொல்லுவேன், என்னை வாப்பாவை பார்க்க ஒரு சந்தர்ப்பம் தாங்க, நான் சொல்லுவேன் என்னை பெத்தெடுத்து உம்மாவை பார்க்க ஒரு சந்தர்ப்பம் தாங்க, என்னை மகனை பார்க்க ஒரு சந்தர்ப்பம் தாங்க. நிச்சயம் சத்தியம் யாரும் சந்தர்ப்பம் தரமாட்டீங்க. ஆனா இந்த சந்தர்ப்பத்துக்கு முன்னால் அல்லாஹ் துனியாவுடைய வாழ்க்கையை சந்தர்ப்பமாக தந்திருக்கிறார். துனியாவுடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேணும். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் மௌத்தாகத்தான் போறீங்க, அவருடைய மௌத்துக்கு முன்னால மௌத்துக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க. கண்ணியமான மேலான பெரியோர்களே, இந்த ஜனாசாவுக்குரிய உபதேசம் அல்ல இது. யாரெல்லாம் மௌத்தாக இருக்கிறோமோ அப்படிப்பட்ட எனக்கு மகளுக்கான உபதேசம் தான் இது. உலகத்துல நாங்களும் எத்தனை ஜனாசாக்களை கலந்து கொள்றோம், வீட்டுக்கு போறோம், மௌத்துன்னு சொல்றோம். இதோட இந்த மௌத்து முடியப்படா, நான் ஒரு நாள் மௌத்தா போகணுமே என்ற சிந்தனை எனக்கு மகளுக்கும் இருக்க வேணும். கண்ணியமான மேலான பெரியோர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஜனாசா மௌத்தா போனா அவருடைய நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்துங்க. கண்ணியமான மேலான பெரியோர்களே, எங்களுக்கு தெரியும் அஜ்மீர் மாமா ஆரம்பத்துல வேறையில் இருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நான் எத்தனை விடுத்தேன், அவருடைய கையால நான் சாப்பிட்டு இருக்கிறேன். அதிகமான மக்களுக்கு உணவளிக்க கூடியவர், அதிகமான மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவர். 3 நாளுக்கு முன்னால பெரிய பள்ளிக்கு முன்னால சந்திச்சு முசாஃபா செஞ்ச நேரத்துல கட்டிப்பிடிச்சு சொன்னாரு, மகன் உங்களே மாதிரி நல்லாக்களோட சுவர்க்கத்திலேக்கு எங்களுக்கும் துஆ செய்யுங்க வாப்பா. கண்ணியமான மேலான பெரியோர்களே, அவருக்கு ஜனாசாவாக மாற போற என்ற விஷயம் அது 40 நாளுக்கு முன்னால விளங்கிட்டு அவர் அதற்கான தயாரிப்புல ஈடுபட்டு இருக்கிறார்.
இருக்கிறாரு. ஆனா கண்ணியமான மேலாண் பேசுறதுல நானும் நீங்களும் ஒரு நாள் நிச்சயம் சத்தியம் மௌத்தா போக இருக்குது. என்னையும் சூழ்ந்து இப்படி ஒரு பயான் பண்ண போறாங்க, என்னையும் கபருக்குள்ள வைக்க இருக்கிறாங்க. அந்த கபருக்காக வேண்டி, அந்த சிராத்துக்காக வேண்டி, அந்த மஹ்ஷருக்காக வேண்டி, அந்த ஜன்னத்துக்காக வேண்டி நானும் நீங்களும் நிச்சயம் தயாராக வேண்டியிருக்குது. அதனால ஜனாசாவை அடக்கிட்டோம் போயிட்டோம் இல்லாம உள்ளத்துல ஒவ்வொருத்தரும் சிந்தனை எடுங்க. நானும் ஒரு நாள் மௌத்தா போக இருக்குது, என்னையும் மலக்குல் மௌத் சந்திக்க இருக்கிறாரு, எனக்கும் அந்த சக்கராத் இருக்குது. தசுல்லாவுக்கு விட்டு வைக்காத சக்கராத். இந்த சக்கராத்துடைய கட்டத்துல மனிதன் இதை விட எனக்கு நரகம் கிடைச்சா நல்லமே என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வேதனை ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க வேண்டியிருக்குது. அதற்காண்டி அதாவது தயாரிப்பாக கூடிய கூட்டத்துல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தல்வானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடையும் பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அதிகமான பாவம் செஞ்ச மக்கள் யா அல்லாஹ், முழுக்க முழுக்க பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையே பாவமாக கழிஞ்சிட்டு யா அல்லாஹ். அதிகமான பாவத்தில் ஈடுபட்டுடும் யா அல்லாஹ். எல்லாம் நீ மன்னிக்கக்கூடிய கஃபார் யா அல்லாஹ். எல்லாம் நீ மறைக்கக்கூடிய சத்தார் யா அல்லாஹ். எல்லாம் நீ காபிலு தௌப் என்கின்றாய், நீ காஃபிரு தன்ப் என்கின்றாய் யா அல்லாஹ். என்னத்தான் பாவம் செஞ்சாலும் அடியார்கள் யா அல்லாஹ். எல்லாம் நீ தான் எங்கட எஜமான் யா அல்லாஹ். நீ மன்னிக்காட்டி மன்னிக்க ரப்பி இல்ல யா அல்லாஹ். நீ மன்னிக்காட்டி எங்கட மௌத்து மோசமா போயிட்டும் யா அல்லாஹ். நீ மன்னிக்காட்டி எங்கட கடைசி முடிவு நாசமா போயிட்டும் யா அல்லாஹ். எல்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ். எல்லாம் பாவக்கரத்தோட எந்திரம் யா அல்லாஹ். எல்லைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். நீ மன்னிக்காட்டி மன்னிக்க ரப்பி இல்ல யா அல்லாஹ். எல்லாம் ஒரு ஜனாசா ஒன்று தர்பார்ல ஒப்படைச்சிட்டோம் யா அல்லாஹ். எல்லாம் நேத்து வரைக்கும் பூமிக்கு மேல நடந்தவர் யா அல்லாஹ், பூமிக்கு கீழே வச்சிட்டோம் யா அல்லாஹ். பூமிக்கு மேல மொத்த சரி பார்க்க கிடைச்சிச்சு யா அல்லாஹ். மொத்த சரி பார்க்கல யா அல்லாஹ். எல்லாம் முன்கரும் நக்கிரும் மட்டாங்க யா அல்லாஹ். எல்லாம் கேள்வி கணக்க ஆரம்பிக்க போறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஜனாசன பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எல்லாம் இந்த ஜனாசன பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எல்லாம் இந்த ஜனாசாவை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். எல்லாம் பொருந்திக்கோ யா அல்லாஹ். எல்லாம் நல்லவர் யா அல்லாஹ். நாங்க சாட்சி சொல்றோம் யா அல்லாஹ். எங்க கண்டாலும் சிரிச்சு பேசுவார் யா அல்லாஹ். நீ சிரிச்சு பேசுறியா அல்லாஹ். எங்க கட்டாலும் கட்டி பிடிச்சு கொள்வார் யா அல்லாஹ். நீ உன் அன்பு பார்வையால் அரவணைச்சுக்கோ யா அல்லாஹ். எல்லாம் தாடி பழுத்தவர் யா அல்லாஹ். எல்லாம் தலைமுடி எல்லாம் பழுத்தவர் யா அல்லாஹ். நீ தான் சொல்ற யா அல்லாஹ், அஷ்ஷைபு நூரி வலா உஅத்திபு பினாரி. யா அல்லாஹ் வெள்ள முடி என்ற ஒளி, நான் நிச்சயம் அவளை வேதனைப்படுத்த மாட்டேன். நீ தான் சொல்ற யா அல்லாஹ். எல்லாம் வேதனைப்படுத்தினாதே அல்லா. அந்த வெள்ள முடிய பார்த்து சரி நீ வெக்கப்படியா அல்லா. எல்லாம் அன்பு காட்டியா அல்லா. எல்லாம் இறக்கம் காட்டியா அல்லா. எல்லாம் பெத்த மாலை விட்டுட்டு தனிய வந்திருக்கிறாரியா அல்லா. மாலை விட்டுட்டு தனிய வந்திருக்கிறாரியா அல்லா. கூட இருந்த மனைவியை விட்டுட்டு வந்திருக்கிறாரியா அல்லா. இப்போனே தவிர வேற யாரும் இல்லையா அல்லா. எங்களுக்கு உதவி செய்ய இயலாத கட்டவியா அல்லா. எல்லாம் இருட்டறையா அல்லா. எல்லாம் புழு பூச்சி வாழ்ற இடவியா அல்லா. எல்லாம் அந்த கபரை விசாலமாக்கியா அல்லா. அந்த கபலை நீ சிறப்பாக்கியா அல்லாஹ். சுவர்க்கத்தின் பூங்காவா ஆக்கியா அல்லாஹ். நரக குழியா ஆரத்தை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். எல்லாம் கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லக்கூடியவரா ஆக்கிரியா அல்லாஹ். சுவர்க்கத்துடைய தென்றல் காற்று நீ வீச செஞ்சிரியா அல்லாஹ். சுவர்க்கத்துடைய ஜன்னல்களை திறந்துட்டுயா அல்லாஹ். யா அல்லாஹ் உன் அன்பை செலுத்திரியா அல்லாஹ். எல்லாம் நீ இறக்கமா பாத்துரியா அல்லாஹ். எல்லாம் நீ கோபப்பட்ட இறக்க கேட்ட யாரும் இல்லையா அல்லாஹ். நீ கோவிச்சா அவரை சேர்த்துக்கொள்ள யாரும் இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகத்தில் இருந்தா எங்களுக்கு ஏதாவது செய்யலும் யா அல்லாஹ். கபருள்ளுக்கு யா அல்லாஹ். எல்லாம் தனியே யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவரை பாதுகாத்திரியா அல்லாஹ். அவருக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எனக்கும் நிச்சயம் மௌத்து வரைக்கும் யா அல்லாஹ். எல்லாம் நாங்களும் ஒரு நாள் மௌத்தா போகணும் யா அல்லாஹ். எல்லாம் துணியால வாழ வந்தவங்க இல்லையா அல்லாஹ். நிச்சயம் சத்தியம் மௌத்தானும் யா அல்லாஹ். எல்லாம் எங்கட மௌத்து சிறப்பாக்கியா அல்லாஹ். எங்களுக்கு ஒரு சக்கராத் இருக்கியா அல்லாஹ். சக்கராத்துல லேசாக்கியா அல்லாஹ். சக்கராத்துல களிமா